16 குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்க பாமக தலைவர் அன்புமணிக்கு இன்று வரை கெடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ராமதாஸ் விதித்திருந்த கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் தைலாபுரத்தில் மீண்டும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. வணக்கம் கலீஃப் அப்துல்லா. வணக்கம். பாமகவில் மருத்துவர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் கடந்த மாதம் 17ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் பட்டனூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது கட்சிக்கும் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸுக்கும் எதிராக செயல்பட்டு வருவது, சட்டவிரோதமாக தனிச்சையாக பொதுக்குழுவை கூட்டியது உள்ளிட்ட 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது முன்வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கோரி பரிந்துரை செய்யப்பட்டது. அதற்கான அறிக்கையை மருத்துவர் ராமதாஸிடம் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு முதல் முறையாக அனுப்பப்பட்ட நிலையில் அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை. இந்த நிலையில் தொடர்ச்சியாக கடந்த 1ஆம் தேதி மீண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டி 3ஆம் தேதி பாமக நிர்வாக குழு ஆலோசனை நடத்தப்பட்டு அதுக்கும் விளக்கம் கேட்டு 2வது முறையாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த முடிவின்படி பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு சம்பந்தப்பட்ட 16 குற்றச்சாட்டுகள் குறித்து வரும் 10ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க கோரி 2வது முறையாக நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது வரை அந்த நோட்டீஸிற்கு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. இதனால் அன்புமணி மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அன்புமணியை நீக்க பாமக ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகிய நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்கம் குறித்து தற்போது திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதில் ஜி.கே. மணி, பூத்தாருமொழி, அன்பழகன், தீரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ராமதாஸ் தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா.